அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இரண்டாவது நோன்பு நல்லபடியா நம்ம கடந்திருக்கிறோம். மூன்றாவது நோன்பை நோக்கி நம்ம முன்னேறிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் உடல் ஆஃபியத்தையும் நோன்பை பரிபூரணமாக வைப்பதற்கு தௌஃபீக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நேத்து நம்ம நஃப்ஸினுடைய நிலைப்பாடுகளை பார்த்தோம். நஃப்ஸ் எப்படிப்பட்ட ஒரு நிலையை கொண்டது, என்ன மாதிரியான ஒரு அடமெண்ட். அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா அப்பேற்பட்ட மாலிகுல் முல்க் அவன் முன்னாடியே தன்னை நான் என்ற அந்த அகம்பாவத்துடன் வெளிப்படுத்தக்கூடிய அந்த நஃப்ஸுக்கு எப்படிப்பட்ட தண்டனையை கொடுத்து அதை நமக்கும் காண்பிச்சு தந்து இந்த நோன்பை நஃப்ஸோடு எப்படி நம்ம பயன்படுத்தி பார்க்கணும்னு எல்லாம் நமக்கு சில நேரங்களில் காட்டி தருகிறான் இல்லையா. சரி, இப்ப நஃப்ஸினுடைய தன்மையை நேற்று நம்ம ஒரு ஒரு லைன்ல பார்த்தோம். இன்னைக்கு நஃப்ஸு மொத்தம் எத்தனை வகைப்படுது அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்ப்போம். நஃப்ஸு மொத்தம் 7 வகையில உண்டு. 7 விதமான நஃப்ஸ் இருக்கு. 7 விதமான நஃப்ஸுல முதல் நஃப்ஸ் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா நஃப்ஸே அம்மாரா, மகாமே நாசூத் அப்படின்னு சொல்லப்படும். கோனாட்ஸ் கிளாண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க உடல்ல. அதாவது ரீப்ரொடக்ஷன் சிஸ்டம் இருக்கு இல்லையா, உடல்ல ரீப்ரொடக்டிவ் பார்ட்ஸ் இருக்குல்ல. ஸோ அதுதான் இந்த நஃப்ஸு பதிஞ்சிருக்கக்கூடிய இடம். இந்த நஃப்ஸை பத்தி குர்ஆன்ல ஒமா உபர்ரி உ நஃப்ஸி அப்படின்னு சொல்லி யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறுல சொல்லப்படுது. இன்ன நஃப்ஸ ல அம்மாரத்தும் பிஸ்ஸூ, நிச்சயமாக இந்த நஃப்ஸு கெட்டதை கொண்டே என்னை ஏவி கொண்டிருக்கிறது, என்னை கெட்டதை செய்யும்படியாக என்னை ஏவக்கூடியதாகவே நஃப்ஸினுடைய தன்மை இருக்கிறது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல இந்த நஃப்ஸை பத்தி விளக்கி சொல்றான். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அவங்க சொல்றாங்க, நான் இந்த நஃப்ஸை விட்டு பரிபூரணமாக நான் சுத்தமடைந்து விட்டேன் என்று சொல்லிவிட முடியாது. காரணம், இந்த நஃப்ஸு என்னை கெட்டதை செய்யும்படியே என்னை ஏவிக்கொண்டிருக்கிறது. இல்லாமா ரஹிம ரப்பி, அல்லாஹ் என்னுடைய ரப்பு எனக்கு அருளால் என்னை காப்பாற்றினாலே தவிர இந்த நஃப்ஸை விட்டு நான் பரிசுத்தமடைய முடியாது அப்படின்னு சொல்றாங்க. சோ இன்ன நஃப்ஸ ல அம்மாரத்தும் பிஸ்ஸூ அப்படின்றது அந்த அம்மாரா, அதுதான் நஃப்ஸ், முதல் நஃப்ஸ். இந்த நஃப்ஸே அம்மாராவுக்கு என்ன தன்மை தெரியுமா? இந்த நஃப்ஸே அம்மாராவுக்கு நல்லது கெட்டது தெரியாது. அதுக்கு வேணுங்கிறது வேணும். அது நல்லதா கெட்டதா, அதை செய்யணுமா செய்யக்கூடாதா, செய்யலாமா செய்யக்கூடாதா, அனுமதி இருக்கா இல்லையா, அல்லாஹ் தடுத்து இருக்கிறானா தடுக்கலையா, இதெல்லாம் அதுக்கு கிடையாதுங்க. நஃப்ஸே அம்மாரா எனக்கு வேணும் அப்படின்னு கமாண்ட் அடிச்சிடும். அந்த வேணுங்கிறத மொத்தமா சேர்ந்து சாதிச்சு முடிக்கிறது தான் இந்த உடலுடைய வேலையா இருக்கும். எவ்வளவு நம்ம கஷ்டப்பட்டு உருண்டு பரண்டி எடுத்தாலும் நமக்கு இந்த நஃப்ஸே அம்மாரா பயங்கரமா போட்டு நம்ம என்ன செஞ்சிடும், படுத்தி எடுத்துரும். இந்த நஃப்ஸே அம்மாராவிடம் இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அமைச்சு தந்த இந்த ஷரியத்தை சரியான முறையில் பேணியே வாழ்ந்தாலே தவிர இந்த நஃப்ஸே அம்மாராவை விட்டு நம்மால் தப்பிப்பது மிக 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 கடினம். இதுல பெரிய கஷ்டமான விஷயம், ஏற்றுக்கொள்வதற்கு முடியாத விஷயம் என்னன்னு சொன்னா, மனிதர்களில் பெரும்பாலானவர்கள் 90% தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த நஃப்ஸே அம்மாராவோடு போர் செஞ்சு ஜெயிக்க முடியாமையே மரணித்தும் போய்விடுகிறார்கள். 60 வருஷ வாழ்க்கைய நஃப்ஸே அம்மாராவோடு போராடியே போயிடுறாங்க. காரணம், அதை தாண்டி வருவதற்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, கஷ்டப்படுறதா இருக்கு. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இந்த நஃப்ஸே அம்மாராவுடைய தன்மை இப்படிப்பட்ட ஒரு அடமண்டான ஒரு நஃப்ஸ் அண்ட் கமாண்டிங் நஃப்ஸ். சரியா? இந்த நஃப்ஸே அம்மாராவுடைய தன்மையை புரிஞ்சுக்கங்க. இதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு ஷரியத்தை நம்ம ஸ்ட்ராங்கா பிடிச்சாதான் நம்ம இந்த நஃப்ஸ்ல இருந்து கொஞ்சமாவது நம்ம தப்பிச்சு வர முடியும். ஓகே. ரெண்டாவது நஃப்ஸே லவ்வாமா. இந்த நஃப்ஸே லவ்வாமா அப்படிங்கிறது மகாமே மலக்கூத்துன்னு சொல்லுவாங்க. அட்ரினல் கிளாண்ட் இருக்கு இல்லையா, இந்த அட்ரினல் கிளாண்ட்ஸ்ல தான் இந்த நஃப்ஸே லவ்வாமா இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த நிலை எப்படிப்பட்ட நிலை இந்த நஃப்ஸுக்கு பொறுத்த வரைக்கும், இதுக்கு நன்மை எது தீமை எதுன்னு தெரியும். இந்த நஃப்ஸே லவ்வாமால இருக்கிறவங்க இவங்களுடைய கஷ்டம் என்னவா இருக்கும்டா, இது தப்புன்னு எனக்கு தெரியுது, ஆனாலும் இதை தவிர்த்து இருக்க முடியல அப்படின்ட்டு நம்ம நினைப்போம் பாரு சில விஷயங்கள். இந்த நஃப்ஸே லவ்வாமாவுடைய கண்டிஷன் தப்பு தான், இது நம்ம செய்யக்கூடாது அப்படின்ற அறிவோடு அந்த தவறை நாம் செய்து கொண்டிருப்போம் அல்லவா.
இது நஃப்ஸே லவ்வாமாவில் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்களுடைய நிலை. இந்த நஃப்ஸே லவ்வாமாவிலிருந்து நாம கொஞ்சம் அளவுக்கு விடுபட்டு வரணும் அப்படின்னு சொன்னா, நாம கொஞ்சம் இறை சிந்தனையோட, அதாவது ஷரியத்துன்னு சொல்லப்படக்கூடிய இந்த தொழுகை இதெல்லாம் நம்ம செய்யறதோட சேர்த்து கொஞ்சம் இறை சிந்தனையோட, எந்நேரமும் இறைவனுடைய சிந்தனையோட இருக்க கத்துக்கணும். இறைவனுடைய சிந்தனை சேர்ந்து இருக்கும்போது என்ன ஆகும்னா, கொஞ்சம் கொஞ்சமா இது தப்பு, வேண்டாமே, நம்ம நிறைய செஞ்சிட்டோம், இன்னும் நம்ம செய்யணுமா அப்படின்ற ஒரு மனம், ஒரு சின்ன ஒரு 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 மனசுல ஒரு விஷயம் ஏற்படும். அதை கொண்டு நம்ம தப்பிச்சிட முடியும். அப்படி தப்பிச்சு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, தப்பிச்சு வெளியே வர இடம் தான் நஃப்ஸே முல்ஹிமா. சோ இந்த நஃப்ஸே லவ்வாமாவும் நஃப்ஸே முல்ஹிமாவும் ரெண்டாவது மூணாவது நிலையா இருந்தாலும் கூட இந்த ரெண்டு நிலையும் ஒண்ணுதான் கிட்டத்தட்ட. இந்த நஃப்ஸே முல்ஹிமாக்கு மக்காமே ஜபரூத்துன்னு சொல்லுவாங்க. ஸோ மக்காமே ஜபரூத்துடைய தன்மை என்ன அப்படின்னு சொன்னால், இதில் நன்மை தீமை தெளிவாக தெரிந்து இதை நம்ம செய்யக்கூடாது, போதும், இது வரைக்கும் நம்ம செஞ்சது போதும், தெரிஞ்சே செஞ்சுக்கிட்டு இருந்தோம், யா அல்லாஹ் இனிமே இதை நான் செய்ய மாட்டேன் அப்படின்ற ஒரு உறுதிமொழி எடுக்கிறோம். தௌபா செய்யக்கூடிய இடம் வருது இல்லையா, அந்த ஒரு இடத்துக்கு தான் நப்சே முல்ஹிமா மூணாவது இடம், மக்காமே ஜபரூத். இந்த மக்காமே ஜபரூத், இந்த முல்ஹிமா நப்சு பதிஞ்சிருக்கக்கூடிய உடலுடைய பகுதி பேங்க்ரியாஸ். பேங்க்ரியாஸ் கிளான்ஸ் தான் நப்சே முல்ஹிமா இருக்கக்கூடிய இடம். சோ இந்த மூணாவது நிலையை நம்ம அடைகிறதுக்கு பெருங்கொண்ட போராட்டம் பண்ணணும். இது இந்த நோபல் நம்ம முயற்சி பண்ணணும். இந்த மூன்று நிலையை நம்ம அடைஞ்சு இனிமே நான் இதை செய்ய மாட்டேன், அட்லீஸ்ட் ஒரு விஷயம் ரெண்டு விஷயத்த நம்ம முடிவெடுக்கணும் லைஃப்ல. போதும், ஆசைப்பட்ட வரைக்கும் செஞ்சாச்சு, இது தப்புன்னு தெரிஞ்சே செஞ்சாச்சு, அல்லாஹ் இதை விட்டு நான் இனிமே செய்ய மாட்டேன்னு நான் உன்னிடத்துல தௌபா செஞ்சு நான் இதை விட்டு நான் மீளுகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த நஃப்ஸே முல்ஹிமா கிட்ட வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அல்ஹம்துலில்லாஹ் நம்ம பரிபூர்ணமாக இந்த தௌபாவை நாம் அடைந்து விட முடியும். இந்த நஃப்ஸே முல்ஹிமாவை பத்தி குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லும்போது, வனஃப்ஸின் வமா சவ்வாஹா, ஆத்மாவின் மீதும் அதை ஒழுங்குபடுத்தியவன் மீதும் சத்தியமாக அப்படின்னு குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்றான். சோ இந்த நஃப்ஸை அம்மாரா, அடம்பிடிக்கக்கூடிய நஃப்ஸு, நல்லதுக்கு எது கெட்டது எதுன்னு தெரியாம, அதுக்கப்புறம் இது நல்லது கெட்டதுன்னு தெரிஞ்சும் அதை நம்ம விட முடியாம, இல்ல இது கெட்டதுதான், போதுமான அளவு நான் அதிகமா செஞ்சுட்டேன், இனிமே இதை செய்யறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு ஒரு நமக்கும் அந்த நஃப்ஸுக்கு நடுவில் ஒரு போராட்டம் வரும். போதும், எனக்கு இதுக்கு மேல செய்ய முடியாது அப்படின்ற இடம் தௌபாவினுடைய இடத்துக்கு வருவோம் பாருங்க, அது நஃப்ஸே முல்ஹிமாவுடைய இடம். இந்த மூணு நிலைய ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாள்ல மேக்சிமம் சந்திச்சுக்கிட்டே தான் வந்துகிட்டு இருப்பான். அடமெண்ட் வரும், இது தப்பு அப்படின்னு தோணும், திடீர்னு செஞ்சிடலான்னு தோணும், செஞ்சிருவோம், செஞ்சுட்டு வருத்தப்படுவோம். செஞ்சுட்டு வருத்தப்படுற இடம் தான் நஃப்ஸே லவ்வாமா. இனி செய்ய மாட்டேன்ற ஒரு முடிவு எடுப்போம் பாருங்க, அது நஃப்ஸே முல்ஹிமா. செய்ய மாட்டேன், இனிமே உறுதியா செய்ய மாட்டேன் அப்படிங்கிறது நஃப்ஸே முல்ஹிமா. நஃப்ஸே முல்ஹிமாக்கு வந்துட்டா திரும்ப நஃப்ஸே அம்மாரா வராதுன்னு சொல்ல முடியாது. திடீர்னு ஒரு அடமெண்ட் பிடிக்கும், இல்ல நான் இப்ப செய்ய போறேன் அப்படின்ட்டு. அந்த டைம்ல திடீர்னு இவ்வளவு நாள் நடந்துகிட்டது தெரிஞ்சது கூட தெரியாத மாதிரி நடந்துக்குவோம். இதெல்லாம் இந்த மூணு நஃப்ஸும் போட்டு நம்மளை பெரட்டி 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 எடுக்கும். அப்போ இந்த மூணு நஃப்ஸை நாம் பெரட்டி பெரட்டி எடுக்கக்கூடிய இந்த மூணு நஃப்ஸிலிடமிருந்து நாம் படிப்படியாக கலண்டு நஃப்ஸே முத்துமைன்னாவுக்கு வர வேண்டும். அதுக்கு தசுக்கியத்து தேவை. தசுக்கியத்துன்னு சொல்லுவாங்க. கத் அஃப்லஹ மன் ஜக்காஹா. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், இந்த நஃப்ஸை யார் பயிற்சி படுத்தி சரியான முறையில் செயலை செய்தார்களோ அவர்கள் வெற்றி அடைந்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ், வெற்றி அடைந்தார்கள் அல்லாஹ் சொல்றான். அந்த வெற்றி தான் நஃப்ஸே முத்துமைன்னாவுடைய இடத்துக்கு வருது. நஃப்ஸே முத்துமைன்னாவுடைய இடத்துக்கு ஒருத்தன் வந்துட்டாங்கன்னா அவங்க எந்த விதத்திலையும் தவறு செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு இது தவறு, இனிமே இது 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 தவறு, இதன் பக்கம் நம்ம போவே கூடாதுன்ற இடம் கிட்ட வந்துருவாங்க. ஸோ நஃப்ஸே முத்துமைன்னா கிட்ட வந்தவங்க அல்லாஹ்வுடைய ரொம்ப நெருங்கிய நேசத்துக்கு உண்டானவங்களா மாறிடுவாங்க. அப்படிப்பட்ட இடம் தான் நஃப்ஸே முத்துமைன்னா. இது தைமஸ் கிளான்ஸ் சொல்லுவாங்க. இது உடம்புல தைமஸ் கிளாண்ட்னா எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இருதய கமலம், நெஞ்சுக்கு பக்கத்துல இருக்கு. அப்ப பாருங்க, கல்புல் முஃமின் அர்ஷுல்லான்னு சொல்றான் அல்லாஹ். மூமினுடைய கல்பு அல்லாஹ்வுடைய அர்ஷ்ன்னு சொல்றான்.
இந்த தைமஸ் கிளாண்டுன்றது தான் நஃப்ஸே முத்துமைனா இருக்கக்கூடிய இடம். நஃப்ஸே முத்துமைனாவை தான் அல்லாஹ் அழகான திருமுறையில வந்து யா ஐயத்துஹ நஃப்ஸுல் முத்துமைன்னா இர்ஜிஇ இலா ரப்பிகி ராலியத்த மர்லியா. புரியுதுங்களா? ஓ நஃப்ஸே முத்துமைனாவை அடைந்த நஃப்ஸே, நீ ரப்பிடத்திலே திரும்பி வா. எப்படியாக? ராலியத்தன் மர்லியா. அப்போ 4வது நஃப்ஸுக்கு அப்புறம், முத்துமைனாக்கு அப்புறம் வரக்கூடிய நஃப்ஸ் இது ராலியா. 6வது நஃப்ஸ் மருதியா. அப்போ என்னுடைய முத்துமைனாவை அடைந்த அந்த நஃப்ஸே என்னிடத்திலே நீ ராலியாவாகவும் மருதியாவாகவும் நீ என்னிடத்திலே வா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்லயும் சொல்றான். இதுதான் இந்த நஃப்ஸினுடைய தன்மை. இன்னைக்கு இந்த 4 நஃப்ஸை பத்தி நம்ம பார்த்திருக்கிறோம். ரொம்ப ஸ்பீடா தான் பேசுறதுக்கு இதுல நிறைய இருக்கு. ஆனா இவ்வளவு ஷார்ட் டைம்ல என்னால விளக்கம் நிறைய கொடுக்க முடியாது. இன்ஷா அல்லாஹ் ஒரு 2 நாளைக்கு இந்த 4 நஃப்ஸை பத்தியே நம்ம பேசுவோம். நஃப்ஸே முத்துமைனா வரைக்கும் இதுதான் நிலைமை. நஃப்ஸே அம்மாராவுக்கும் நஃப்ஸே முத்துமைனாவுக்கும் நடுவுல இருக்கிறது 2 நஃப்ஸ். அது நல்லது கெட்டது தெரியுது, தெரிஞ்சும் செய்யறோம் லவ்வாமா. தெரிஞ்சு இனிமே நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு தௌபாவிடத்துல வரக்கூடியது நஃப்ஸே முல்ஹிமா. அல்ஹம்துலில்லாஹ். புரியுதுங்களா? சந்தோஷம். இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். இந்த நஃப்ஸே அம்மாராவும் நஃப்ஸே முத்துமைனாவும் குழந்தைகளிடத்தில் நம்ம பார்க்க முடியும். ஒரு குழந்தை வந்து நஃப்ஸே அம்மாரால இருக்கும், இல்ல நஃப்ஸே முத்துமைனால இருக்கும். அழகா சிரிக்கும், எல்லாத்தையும் கொடுக்கும். தூக்கி கொடுத்துட்டு தனக்கு பிடிச்சவங்களுக்கு திடீர்னு அது மனசு வரும், தூக்கி எல்லாத்தையும் கொடுத்துட்டு சந்தோஷமா சிரிக்கும். திடீர்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அடமண்டா நிக்கும். நான் தரவே மாட்டேன் அப்படின்னு பயங்கரமா அழுகும். எதுக்கு அழுவுதுன்னே தெரியாது. சோ இந்த குழந்தைகள் வந்து பிறக்கும் போது ஒரு தன்மையோட பிறக்குது இல்லையா? இந்த நஃப்ஸே அம்மாராவும் குழந்தைகள் இடத்துல பார்க்க முடியும், நஃப்ஸே முத்துமைனாவும் குழந்தைகள் இடத்துல பார்க்க முடியும். வளர வளர அறிவுக்கேற்ப அந்த நஃப்ஸுகள் நம்மை ஆட்கொள்ளுகிறது. இன்னைக்கு இந்த 4 நஃப்ஸோட இன்ஷா அல்லாஹ் முடிப்போம். மீதியே அடுத்த தொடர்ல பார்ப்போம். இதுக்கு சம்பந்தமா ரிலேட்டடா சில சம்பவங்கள், வரலாறு சம்பவங்கள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதை நான் நாளை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன். வாஹிர் தாவானா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.